ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண் மொபைல் சர்வீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெங்களூர்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவர் ஒரு மொபைலை கம்ப்ளைண்ட்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்காரு. அது என்ன மாடலு, என்ன கம்ப்ளைண்ட்டு, அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்சலை பிரிச்சிடலாம். ஓகே, பார்சல் பிரிச்சாச்சு. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி 7A டச் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ அப்புறமா பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு மொபைலும் டேட்டா கேபிளும் இருக்குது. நம்மளுக்கு டேட்டா கேபிள் தேவையில்லை. மொபைல் ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு. லோகோ வருது, டிஸ்பிளே நல்லா இருந்த மாதிரி இருக்குது. மேலே உள்ள டச் மட்டும் உடஞ்சிருக்கு. ஆனால் உள்ளே வரட்டும். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் டச் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ரெடி பண்ண போகிறோங்க தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ சிம் ட்ரையை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ மொபைல் டிஸ்அசெம்பிள் பண்ணிடலாம். டச் செப்பரேட்டர் மிஷினில் 100 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுக்கணும். வெயிட் பண்ணுவோம். 5 minutes later. ஓகே, 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தாச்சு நம்ம டச் செப்பரேட்டர் மிஷின்லேருந்து. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரேமில் பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா பிளேடு கண்டிப்பாக தேவை. பிளேடு, அதுக்கப்புறம் ஓசியோட பேக் ஷீட்டு. ஓசிய ஷீட் நீங்கள் ஒட்டிட்டு அதோட பேக் ஷீட்டை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. அதான் உங்களுக்கு டிஸ்பிளே டேமேஜ் எல்லாம் எடுக்க முடியும். பாருங்கள், கரெக்டாக அந்த பிளேடை வச்சு கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓசி ஷீட்டை அந்த இடத்துல விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ டச் செப்பரேட்டர் மிஷினில் வச்சுருவோம். வச்சுட்டு ஒயரை வச்சுட்டு நம்ம தனியாக டச்சு தனியாக டிஸ்பிளே தனியாக பிரிச்சுருவோம். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட்டு பண்ணிங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிரும். எனக்கு இந்த கஸ்டமர் பெங்களூர்லேருந்து அனுப்பிவிட்ருக்காங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸ்டிப்பு பிடிச்சி தூக்கும்போது கொஞ்சம் பார்த்து தூக்குங்க. ஓகே, இதோட க்ளூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஓசி ஷீட் அப்ளை பண்ணிடுவோம். ரோலரை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்கள். ஏன்னா கிராஸாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா பபுள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ ஓசி ஷீட் அப்ளை பண்ணியாச்சு.
இந்த எக்ஸ்ட்ரா க்ளூஸ் அந்த டிஸ்பிளே சுற்றி இருக்கிற க்ளூஸ் எல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நம்ம அந்த கோடு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா க்ளூஸ் வராது. நீங்கள் ஓவராக ப்ரெஷர் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் விட்டுருக்க அந்த க்ளூஸ் வந்து சேர்ந்து வரும். அப்போ வந்து டிஸ்பிளேயில் வந்து பபுள்ஸாக இருக்கும். எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். க்ளூ வந்து வேஸ்டேஜ் க்ளூவை எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரேமில் மாட்டிடலாம். டிஸ்பிளேயை கரெக்டான பொசிஷன் பார்த்து வந்து மாட்டிட்டு இப்போ நம்ம அந்த செகண்ட் லேயர் ஷீட்டை வந்து கிளிக்கணும். செகண்ட் லேயர் ஷீட்டு கிளிக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கிளிங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் பிளாக் டாட் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, செகண்ட் லேயர் ஷீட்டை வந்து ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து டச்சை வந்து கரெக்டான பொசிஷன் பார்த்து வைக்கணும். கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சுட்டு சென்டரில் மட்டும் வந்து டச் பண்ணணும். ஓகே, கரெக்டான பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ சென்டரில் மட்டும் டச் பண்ணுறேன். இப்போ வந்து ஓசி மிஷினில் வச்சிடலாம். லேமினேட் பண்ணிடுவோம். இப்போ ஓகே, எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் பஞ்ச் ஆகி கொஞ்சம் பபுள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லைட்டாக 1-2 இடத்துல மட்டும் தான் லைட்டாக பபுள்ஸ் இருக்குது. இப்போ பபுள் ரிமூவர் மிஷினில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருவோம். நான் வச்சுருக்க ஓசி மிஷின் வந்து A12 மேக்ஸு. இதில் வந்து ஆல் இன் ஒன் மிஷின். இது ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ பபுள் ரிமூவரில் 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பபுள் ரிமூவர் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பபுள் ரிமூவர்லேருந்து டிஸ்பிளே எடுத்துடலாம் வெளியே. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல கூட பபுள்ஸ் இருக்காது. இப்போ ஃப்ரேமில் மாட்டி செக் பண்ணிடலாம். மெயின் போர்ட்லேருந்து சப் போர்ட் ஸ்டிப்பை மாட்டிடலாம். ஏன்னா அதில் தான் வந்து டச் ஸ்டிப் வந்து மாட்டணும். ஓகே, ஆன் பண்ணிடலாம். சாரி, பேட்டரி கனெக்டர் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். ஓகே, லோகோ வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல வந்து பபுள்ஸ் இருக்காது, நீட்டாக இருக்கும். புதுசாக டிஸ்பிளே வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஓகே, மொபைல் ஆனால் இவ்வளோ வந்துருச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் டச் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். நம்பர்ஸ்லாம் போட்டு ஓகே, நம்பர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. டச் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் டச் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.